வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 18ஆம் நாள் திங்கட்கிழமை, ஆங்கிலத்தில் 2/3/2026 மாலை 5:56 வரைக்கும் சதுர்த்தசி திதியும் அதற்கு பிறகு பௌர்ணமி திதியும் காணப்படும். காலையில் 7:51 வரைக்கும் ஆயிலிய நட்சத்திரமும் அதற்கு பிறகு மக நட்சத்திரமும் காணப்படும். காலையில் மதியம் 12:30 வரைக்கும் அதிகண்ட நாமயோகமும் அதற்கு பிறகு சுகர்ம நாமயோகமும் இருக்கு. காலையில் 6:31 வரைக்கும் கரசைக்கரணமும், மாலை 5:56 வரைக்கும் வணிசைக்கரணமும், அதற்கு பிறகு பத்திரைக்கரணமும் வருது. அடுத்து இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னா காலையில் 7:51 வரைக்கும் சித்த யோகமும் அதற்கு பிறகு மரண யோகமும் இருக்குது. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தா கிழக்கு திசையில் இருக்கு. அதுக்கு பரிகாரம் தயிராகும். கிழக்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் தயிரை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 6:30 7:30 வரைக்கும், மாலையில் 4:30 5:30 வரைக்கும் நல்ல நேரமும், காலையில் 7:53 9:23 வரைக்கும் ராகு காலமும், காலையில் 10:53 12:23 வரைக்கும் யமகண்டமும், மதியம் 1:53 3:23 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் சதுர்த்தசி திதி இருக்கு. அடுத்தது அதிகண்ட நாமயோகம். இங்கே நாமயோகம் ரொம்ப மோசமாக இருக்கிறது, அதிகண்ட நாமயோகமாக இருக்குது. ஆனால் சதுர்த்தசி திதி இருக்கு. சதுர்த்தசி திதி பொதுவாகவே திட்டங்களை தீட்டுவதற்கான திதி அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல திட்டங்கள், திட்டம்னா இன்னொருத்தனை அழிப்பதற்கான திட்டம் இல்லை, உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை தீட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. கரசைக்கரணம் பனசைக்கரணம் அதெல்லாம் இருந்தாலும் காலையில் 12:30 வரைக்கும் அதிகண்டம் இருக்குது. அப்போ வணிசைக்கரணத்தில் நீங்கள் ஒரு ஷேட் பண்ணணுன்னா மதியம் 12:30 பிறகு, அதாவது 20-21 பிறகு 30 பிறகு நீங்கள் செயற்படும் போது வணிசைக்கரணம் ஆரம்பிக்கும். வணிசைக்கரணம் அப்படின்னாலே அரசாங்க பணிகள், ஒரு நீங்கள் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்தீங்கன்னா உங்களுக்கு மேலதிகாரிகள், மேலாளர்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்களுடைய ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் பேசணும், விண்ணப்பிக்கணும். அந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரியான நேரங்களை பயன்படுத்தும் போது அது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். ராசி பலன் அப்படின்னு நான் சொல்லும்போது ஒவ்வொரு நாளுமே ஒரு விஷயத்த உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கு. எப்படி பலன் பார்க்கணும், நீங்கள் பலன் பார்க்குறதே பிழையாக இருக்கும்போது இப்போ நாங்கள் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு அது பிழையாகத்தான் இருக்கும், பொய்யாக மாறிவிடும். அதனால் முதல்ல பலன் பார்க்குறது எப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு பலனை பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு தெளிவான ஒரு வழிகாட்டலை கொடுக்க முடியும். ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டல், அது வாழ்க்கையில் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டல் வாழ்க்கையில். ஜோதிடத்தின் மூலமாக ஜோதி சக இடம். ஜோதினா, ஜோதிங்கிறது என்னது? இருளை நீக்கும் ஒரு தீபம். அந்த ஜோதிய, உங்களுடைய ஆன்மாங்கிற ஜோதியில இருக்கக்கூடிய இருளை எப்படி நீட்டிக்கொள்ளலாம்? அந்த இருளுங்கிறது கர்மா. இந்த கர்மாவினுடைய பலனை தெரிஞ்சுக்கொள்ளும். விதியை மாற்ற முடியுமா? முடியாது. விதியை யாராலையும் மாற்ற முடியாது. விதியை மதியால வெல்லலான்னா அதுக்கும் விதி இருந்தால் தான் மதி வேலை செய்யும். அப்ப விதியை மதியால வெல்லவும் முடியாது. ஆனால் விதியினுடைய வெளிப்பாடுன்னு ஒன்று இருக்கு, அதை மாற்றி அமைக்க முடியும். இப்போ ஜோதிடம் எதுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல நம்மளுடைய கர்மா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், கர்மால என்ன விளைவு வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த விளைவை எப்படி மாற்ற வேணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பலனை பார்க்கும்போது தான் எங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும். தெளிவாக அதை நடத்தி சொல்லலாம். அந்த விளைவு என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அந்த விளைவை எப்படி எங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும், அல்லது எங்களுக்கு பாதிப்பில்லாத ரீதியில் மாற்றிக்கொள்ள முடியும்.
இந்த மாதிரியான விடயங்களை ஜோதிட ரீதியாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் பரிகாரம்னு இருக்கு. பரிகாரம் அப்படின்னாலே அதுக்கு அதிபதி குருவாகிறார். எந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கையோட தெளிவாக செய்கிறீங்களோ அது சரியாக நடக்கும். பரிகாரம்னா பெரிய ஹோமம் வளர்க்கணும், லட்சக்கணக்கில் செலவழிக்கணும், அதெல்லாம் அவசியம் இல்லை. என்ன அப்படின்னா, நம்ம பிறக்கும் போது சில கிரகங்களினுடைய தாக்கங்கள் நம்மளுக்கு இருக்கு. அந்த தாக்கத்தை சமநிலைப்படுத்திட்டாலே போதும். தேவைக்கேற்ற மாதிரி சமநிலைப்படுத்திட்டாலே போதும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதிக செலவே இல்லாத விஷயங்களை நம்ம செய்தாலும் போதும். அடுத்தது, நீங்கள் பார்க்கும்போது ஒரு பலனை பார்க்கும்போது கட்டாயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய லக்னத்தை தெரிஞ்சுக்கிட்டு பாருங்கள். லக்னம் தான் உயிர். உயிரினுடைய பலனை பாருங்கள். லக்னம் 199 பேருக்கு தெரியாது. லக்னம் யாருக்கு தெரிஞ்சோ லக்ன பலனை பாருங்கள். லக்னம் தான் வழிகாட்டலாக இருக்கு. ஏன் ராசியில பார்க்கக்கூடாது அப்படின்னா, ராசிங்கிறது உடல் மனம் சார்ந்த விஷயம். வெற்று உடலுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பிணத்துக்கு பார்ப்பதற்காக சமனாக இருக்கும். அதனால் அதுகளை நீங்கள் சரியான வழிகாட்ட உங்கள் ஜாதகத்தில் லக்னம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு பாருங்கள். அடுத்தது, உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதுன்னு பாருங்கள். அந்த தசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பாருங்கள். அந்த தசைநாதனோ புத்திநாதனோ கர்மநசையில் இருக்காரான்னு பாருங்கள். ஒரு மகா திசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியாக இருக்கும், அது நடக்குதான்னு பாருங்கள். இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு பலனை பார்க்கும்போது தான் அந்த பலன் முழுமையாக உங்களுக்கு வழிகாட்ட முடியும். இல்லைன்னா ஏதோ காத்து வாக்கில் யாரும் 2 பேரும் என்னமோ சொல்லிட்டு போன மாதிரி தான் இருக்க போகுது. அதுவும் இந்த விதத்துலையும் போஜனமாக இருக்காது. இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பலனைக்கணும். முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக உங்களுடைய முயற்சிகள் இல்லை நிறைய தடைகள் வரும். தொழில் சார்ந்த விஷயங்கள், உடல் சார்ந்த விஷயங்கள், நோய் நொடிகள் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும். நீங்கள் ஏதோ ஒரு இதை அடுத்த நிலைக்கு கொண்டு போகணுச்சா அதில் சில தடைகள் வரும். கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருக்கிறது நன்மையை தரும். அதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், விநாயகப் பெருமான், குலதெய்வம், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து ரிஷபராசி இருக்கிறது. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப சார்ந்த விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்கணும். அது யாராகவும் இருக்கலாம். ஆனால் முக்கியமாக சொல்லணும்னா குழந்தைகள் விஷயம், அதுவும் ஆண் குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் கையில் இருக்க பணங்களை செலவழிக்கக்கூடாது. கையில் உள்ள சொத்துக்களை பாகப்பிரிவினை இல்லைன்னா அது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. காதல், களியாட்டம், கொண்டாட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமையானாக அமையும். அடுத்து மிதுன ராசினர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரியான முடிவுகளை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, மன அழுத்தங்களுக்குள்ள ஆகக்கூடிய சூழ்நிலை, மன நிம்மதிகள் கெட்டுறது, கணவன் மனைவி இடையிலே கருத்து வேறுபாடுகள் வர்றது, தந்தை தாய் வழி உறவுகள் சார்ந்த விஷயங்களில் சில சிக்கல்கள் உருவாகிறது, மன நிம்மதி கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அமைதியும் பொறுமையும் காக்கிறது நன்மை தரும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் உங்களுக்கு நன்மையாக மாற்றி அமைத்துக்கணும். உங்கள் ராசி அல்லது ராசி லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம், கருணாதன், யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கிறீங்க. தொழிலாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், இல்லை கடல் கடந்து போகணும்னு நினைக்கலாம், அதில் இருக்கவங்க யாராவது உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கலாம். அந்த விஷயங்கள் உங்களுக்கு கைகூட வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் முயற்சிக்கான வெற்றிகள் கிடைக்க வைக்கும். குழந்தைக்கு முயற்சி பண்ணுறீங்களா, வெற்றிகள் கிடைக்கும். குழந்தைகள் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க, வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேவையற்ற செலவுகள் கட்டுப்படுத்தப்படுதல், மன நிம்மதி, ஒரு சுகம், நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு பெருமுயற்சி விடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. நாளில் இருக்கக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திரா, செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து சிம்மராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள், நான் அதை செய்யணும், இதை செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும்,
இதுகளை கொஞ்சம் ஒதுக்கி வச்சாலே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். அதே நேரத்தில் கையில் இருக்க பணங்களை தேவையில்லாமல் போய் செலவழிக்காங்க. குடும்ப உறுப்பினர்களை தேவையில்லாத மனத்தாக்கங்களை உருவாக்கி கூட குழந்தைகள், முக்கியமாக கணவன் மனைவி இடத்துல கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்க. தேவையற்ற வார்த்தை பிரயோகங்களை செய்யாதீங்க. அன்னை அக்கா சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றியமைத்துக்களை சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மேலாக அமையும். அடுத்து கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயங்கள், கல்வி சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இல்லைலாம் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆண் குழந்தைக்கு எதிர்பார்க்குறீங்களா? வாய்ப்பு இருக்குது. ஆண் குழந்தைக்கு ஒரு தொழிலை எதிர்பார்க்குறீங்க, வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் நோய்கள்லேருந்து வெளிவரன்னு எதிர்பார்க்குறீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தந்தைப்பட்ட கடன்களை நீங்கள் திருப்பி செலுத்துறது அல்லது அந்த சிக்கல்லேருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்களை வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு புத்துணர்வு பெறுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள நீங்கள் உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து துலா ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். கல்வி சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். வாழ்க்கை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு விஷயத்தை செய்தாலும் கவனமாக இருக்கணும். மனசில் கொஞ்சம் நிம்மதி, ஏதோ இழந்துட்ட மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் தோன்றும். தேவையற்ற செலவுகள், விரயங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சூரிய பகவான், சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். நீங்கள் மட்டுமில்லை, உங்களுடைய தாய், உங்களுடைய மனைவி, கணவர், இவங்க விஷயங்களில் கவனமாக இருக்க சொல்லணும். அவங்களையும் கவனமாக இருக்க சொல்லணும். இல்லை அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையிலே சில கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள், குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தேவையற்ற ஆசைகளை கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளுங்க. அதுக்கு வீட்டில் இருக்க சொத்துக்களை அடகு வைக்கிறது, புதுசாக வாங்க போகிறேன், ஒன்று வேணாம். அது வாகனமாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், அது புனரமைக்கிறது எதுவுமே செய்யாமல் பொறுமையும் அமைதியும் காக்கிறதே இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பு. இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர், சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வரன் தேடுபவர்களுக்கு வரண் அமைகிறது, திருமண பேச்சுவார்த்தைகளுக்கு திருமணம் நிச்சயமாகிறது, குடும்ப வாழ்க்கையில் முன்னேறும், புதிய தொழிலுக்கு வியாபாரத்துக்கு வாடிக்கையாளர்கள் அல்லது பங்குதாரர்கள், புதிய கண்ணோட்டங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு, புதிய வாழ்க்கையை முன்னெடுத்து செய்யக்கூடிய பல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள், 2வது குழந்தைக்கு முயற்சி பண்ணுறவங்க, அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாளாக சில சிக்கல்கள் உறவினர்களுக்கு இடையில், நண்பர்களுக்கு இடையில் இருந்துச்சுன்னா அது கூட செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் மகாலட்சுமி, சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது. எந்த ஒரு முடிவும் எதுலேயும் எடுத்துடக்கூடாது. அடுத்து கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பாதுகாப்பாக இருக்கணும். தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்தது எதிர்கள் தொல்லைகள் இருக்கலாம். உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் பொறுமையும் அமைதியும் காக்கிறது தான் நன்மையாக இருக்கும். நல்ல வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள விநாயக பெருமான், சூரிய பகவான், குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடுகள் செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான அமையும். அடுத்தது கும்பராசி நேயர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் இருக்கக்கூடாது. கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. பாகப்பிரிவினை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி உங்களை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். தேவையில்லாமல் வம்பு வழக்கு சிக்கல்களுக்குள்ள மாட்டிக்கொள்வது, ஏதாச்சும் ஒரு பொருளை இழக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க. காதல் விவகாரங்களை கவனமாக இருக்கணும்.
இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீடு காணி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த சிக்கல்கள் தீர்றதுக்கான வாய்ப்பு, புதுசு வாங்குறது அல்லது இருக்கிறத புனரமைப்பு செய்கிறது, இல்லை அது விற்கிறது, அடகு வச்சதை திருப்புறது, இப்படி பல விஷயங்கள் நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி இடையிலே அந்நியோன்யங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் நிச்சயமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேச்சுவார்த்தை முடிவுக்கு வர்றதுக்கு ஆக மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு மன நிம்மதியும் மன திருப்தியும் நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு பெருமூச்சியும் விடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. இந்த நாளில் இருக்கக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ளவும், அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்றதுக்கும் நீங்கள் மகாலட்சுமி பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கர்மாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பாரந்து கேட்கிற நன்மையை தரும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.